பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு, அரசு நிகழ்ச்சிகள் ரத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் இரங்கல். எளிமையான பின்னணியிலிருந்து பொருளாதார மேதையாக உயர்ந்தவர் என புகழஞ்சலி. மன்மோகன் சிங் பணிவான மனிதர், தளராத அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாட்டிற்காக உழைத்தவர் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தியவர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில் எதிரொலிப்பதை உறுதி செய்தவர் என புகழாரம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல். மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் மாலை சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை இரங்கல் கூட்டம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து. 7 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த அதிமுக போராட்டம் ரத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. மன்மோகன் சிங் மறைவையொட்டி மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி. அரசு சார்பில் துக்கம் அனுசரிப்பு. தமிழக காவல்துறையில் 4 ADSP-க்கள் இடமாற்றம். DGP சங்கர் ஜிவால் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆளுநர் RN ரவி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம். வேத ஆசிர்வாதங்களும் பிரசாதமும் வழங்கி கௌரவித்த தேவஸ்தான நிர்வாகிகள். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஏற்கனவே 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பிரிவுகளில் வழக்கு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். வேறு யாரேனும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. முதல் தகவல் அறிக்கை என்பது பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பதிவு செய்வது என்றும் விளக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை CBI விசாரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் FIR-ஐ காவல்துறை இணையத்தில் வெளியிட்டது எப்படி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக FIR லாக் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதால் டவுன்லோட் செய்து பரப்பியிருக்கலாம். FIR வெளியான விவகாரம் குறித்து காவல் ஆணையர் அருண் விளக்கம். அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு FIR போடும் பொழுது CCTVவாங்க. CCTVல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். மன்மோகன் சிங் காலமானதால் பாஜக சார்பில் இன்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டங்கள் ரத்து. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்துவது உறுதி என்றும் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பரிகாரம் தேடாததற்கு பிராயச்சித்தமாக அண்ணாமலை சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ, அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். செருப்பு போடாமல் இருப்பார்கள்,
நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலில் செருப்பணிய மாட்டேன். இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டிருக்கின்றவர் என்னவோ தெரியவில்லை. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை. பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மாணவி வழக்கில் கைதான குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மீண்டும் விளக்கம். ஞானசேகரன் திமுக பிரமுகர்தான் என்பதற்கு ஆதாரம் உள்ளதாக புகைப்படங்களை காண்பித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் 900 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார். வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக பாஜகவினர் 417 பேர் மீதும் வழக்கு பதிவு. அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவிக்கு ஞானசேகரன் பாலியல் தொல்லை அளித்ததாக தகவல். தோழியும் பாதிக்கப்பட்டதாக கூறிய பிறகே மாணவி காவல் நிலையத்தில் புகார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கின் ஆயுள் தண்டனை கைதி பாஷா குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் ஆறுதல். கோவை சென்றிருந்த நிலையில் நேரில் சென்று துக்கம் விசாரிப்பு. பெண் போலீசிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட். விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற வழக்கு. நேற்று ஒருவர் கைதான நிலையில் பெண்ணின் முன்னாள் காதலனும் கைது. விக்கிரவாண்டி அருகே அரசு பேருந்து மீது மோதாமல் தவிர்க்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் கவிழ்ந்து விபத்து. 15 பேர் படுகாயமடைந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி. பிரம்மபுத்திரா ஆற்றில் உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டும் சீனா 11.7 லட்சம் கோடியில் அணையை கட்ட அனுமதி வழங்கியது. பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலிக்கு 20% அபராதம். ஆஸ்திரேலிய இளம் வீரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பிசிசிஐ நடவடிக்கை. மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 474 ரன்கள் குவிப்பு. ஸ்டீவன் ஸ்மித் அதிகபட்சமாக 140 ரன்கள் விளாசி அசத்தல்.